சங்கர் சார் கிட்ட நான் ஒர்க் பண்ணேன். அவர் பிரம்மாண்டமான டைரக்டர் தான், உண்மைதான். இது அவரு இது நான் சிம்பிளா ஜாலியா இருக்குன்னு பாக்குறேன். அண்ட் இன்னொன்னு நான் ஹீரோ வணக்கம் எல்லா பிரஸ் நண்பர்களுக்கும் வணக்கங்க. ஜிகிரி தோஸ் வந்து என்னோட ஃபர்ஸ்ட் படம். தேங்க்யூ ஸோ மச். இப்போ பிஸியான டைம்ல எங்களுக்கு ஒதுக்கி இந்த படத்தை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. உங்க விஷஸ்க்கும் ரொம்ப நன்றி. நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் யங்ஸ்டர்ஸ்லாம் சேர்ந்து படம் பண்ணியிருக்கோம். நீங்க உங்களோட பெஸ்ட் விஷஸையும் உங்களோட பெஸ்ட் சப்போர்ட்டும் எங்களுக்கு கொடுங்க. தேங்க்யூ. படம் நீங்க பார்த்துருப்பீங்க. தேங்க்யூ ஸோ மச். எல்லா பிரஸ் நண்பர்களுக்கும் அன்பார்ந்த வணக்கத்தை. ஜிகிரி தோஸ்துங்கிற படம் வந்து ஒரு யங்ஸ்டர்ஸுக்கு ஒரு நல்ல மெசேஜ் கொடுக்கக்கூடிய படம். அதுக்கு நாங்கள் எல்லாரும் யங்ஸ்டர்ஸ் சேர்ந்துருக்கோம். நான் அதில் ஒரு ப்ரொடியூசராக எனக்கு வர முடிஞ்சது ஒரு பெரிய பாக்கியமாக நினைக்கிறோம். இந்த டீம் மெம்பர்ஸ் எஸ்பெஷலி அரணை வந்து இந்த டீம் மெம்பர்ஸ், இப்போ மியூசிக் டைரக்டர்லேருந்து டைரக்டர், ஆக்டர்ஸ், ஷாரிக், ஆஷிக், கேமராமேன் சரண், சிவம் அவர்கள் எல்லாரும், அது மாதிரி இதில் ஆக்ட் பண்ணியிருக்க பவித்ரா லக்ஷ்மணன், அம்மு அபிராமி, மதுமிதா, எல்லாரும் இதில் நானும் ஒரு சின்ன ஹார்பர் கமாண்டண்டாக பண்ணியிருக்கோம். அத்தனை வேஷமும் நான் இப்போ பார்த்ததில் பர்ஃபெக்டாக இருக்கு. எந்த குறையும் ஒரு இடத்துல எனக்கு பார்க்க முடியல. அதனால எல்லாம் வல்ல இறைவனை நான் வேண்டிக் கொள்கிறோம். உங்களோட எல்லா சப்போர்ட்டும் மேலும் எங்களுக்கு இருக்கணும். ஐ விஷ் அரண் கிரேட் சக்சஸ் இன் ஹிஸ் லைஃப். தேங்க்யூ. ரொம்ப நாள் இவருக்கும் இவரோட ஃபர்ஸ்ட் படம். ஸோ இவருக்கு வந்து ஒரு பூஸ்டப்பா இருக்கும். அண்ட் இவர் நிஜமாவே நிறையவே ஒழிச்சிருக்காரு. அண்ட் நானுமே உழைச்சிருக்காரு. ஓகே, கொஞ்சம் டங் ஸ்லிப் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ நானுமே இவருக்கு நிறையவே ஹெல்ப் பண்ணியிருக்கேன் கூட இருந்துட்டு இந்த படம் ஃபுல்லாகவே பண்ணுறதுக்கு. அண்ட் எனக்குமே இது ஒரு முதல் படம். ஸோ ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டில் நானும் த்ரூ அவுட் த மூவி வந்ததில் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததில் இவருக்குமே ரொம்ப பெரிய ஒரு நன்றி. அண்ட் நான் இன்னும் அவ்வளோவா ஃபுல் படம் பார்க்கல. இனிமேல் தான் நாங்களும் படம் பார்க்குறோம். ஸோ நீங்கள் எல்லாரும் சேர்ந்து தான் எங்கள் ஹோல் டீமே நீங்கள் எல்லாரும் சேர்ந்து தான் எங்களை சப்போர்ட் பண்ணி இந்த ஒரு படத்தை ஒரு வெற்றி படமா ஆக்கி நீங்க தான் கொண்டு போய் சேர்க்கிறோம். மேம், தேங்க்யூ ஸோ மச். ப்ளீஸ், தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க விஜி ஆஷிக் பேசுறேன். ரொம்பவே சந்தோஷம். அதாவது என்னன்னா, இப்போ நிறைய படங்கள் பண்ணிட்டு இருந்தாலும் இந்த படம் ஜிகிரி தோஸ்த் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு படம் கரியர்ல. இது வந்து ஒரு படம் ஆரம்பிச்சதுல இருந்து எண்டு வரைக்குமே நான் இருக்கிற ஒரு படம். ஸோ அதனால இது வந்து ரொம்ப ஒரு ஸ்பெஷல். ஸோ அது மட்டும் இல்லாமல் அரண் அதுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு அளித்திருக்காரு. அதுக்கு மிகப்பெரிய நன்றிகள். அண்ட் என்னன்னா, இது ஒரு காமன் மேன் பெர்ஸ்பெக்டிவ்ல இந்த கேரக்டர் இருக்கும். ஸோ இவங்க ரெண்டு பேரும் வந்து இது பண்ணிடலாம் அது பண்ணிடலான்னும் போது நம்ம எதுக்குடா நம்ம பாட்டு வந்த வேலையை பார்க்கலான்டான்னு சொல்லிட்டே இருக்கக்கூடிய ஒரு கேரக்டரா இருக்கும். ஸோ அநேகமாக அவங்க எல்லாருக்குமே இந்த கேரக்டர் வந்து ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ லுக்கிங் ஃபார்வர்ட். நீங்கள் வந்து வர 22ஆம் தேதி, அதாவது வெள்ளிக்கிழமை, நீங்க எல்லாரும் வந்து தியேட்டர்ல பார்க்கணும் அப்படின்றதான் ஆசை வேண்டுகோள். டிசம்பர் 22. ஸோ எல்லாரும் வந்து தியேட்டர்ல பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நாளைக்கு தான் வெள்ளிக்கிழமை. ஸோ இந்த வீடியோ நீங்க எப்போ பார்த்தாலும் சரி, டிசம்பர் 22 தியேட்டருக்கு வந்துருங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஷாரிக்கா இருக்கட்டும், அண்ட் ப்ரொடியூசர்ஸாக இருக்கட்டும், சரத் அண்ட் லாரன்ஸ் அண்ணா, இவங்க கூட எல்லாம் ஆக்ட் பண்ணலாம் ரொம்ப நன்றி. அண்ட் இந்த வாய்ப்பு அளித்த அரணுக்கு மிகப்பெரிய நன்றிகள். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். இங்க வந்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். படம் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நம்புகிறோம். தம்பி எங்களை நம்பி பண்ணா சோஷியல் மெசேஜோட ஒரு படம் பண்ணியிருக்கோம். நீங்கள் இந்த படத்தை இன்னும் வெளியில் கொண்டு போய் எல்லாரும் பார்க்கறதுக்கான வழிகளை செய்யணும். வர 22ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. எல்லாரும் தியேட்டருக்கு வந்து படம் பாருங்க. தேங்க்யூ. நான் தான் இந்த படத்தை சினிமோட்டோகிராஃபர். எல்லாரும் சேர்ந்து கஷ்டப்பட படம் பண்ணியிருக்கோம். நல்லா நீங்கள் நல்லா சப்போர்ட் பண்ணுங்க, நல்ல ரிவ்யூஸ் கொடுங்க. 22 நாளைக்கு ரிலீஸ் ஆகுது. ஸோ எல்லாரும் பார்த்து என்ஜாய் பண்ணுறோம். தேங்க்யூ. வணக்கம், நான் அஸ்வின் விநாயகமூர்த்தி பேசுகிறேன். நான் தான் இந்த படத்துக்கு இசையமைப்பாளர். எனக்கு முன்னாடி வந்தவங்க எல்லாருமே எல்லாத்தையும் பேசிட்டாங்க. இப்போ என்ன சொல்றதுன்னு தெரியல. அதான் முதல்லயே விடுங்கடான்னா இல்லை நாங்கெல்லாம் பேசுகிறோம். பட் யங்ஸ்டர்ஸாக பண்ணப்பட்ட படம், யங்ஸ்டர்ஸ் அண்ட் ஃபேமிலிக்காக பண்ணப்பட்ட ஒரு படம். ஆனஸ்டான எஃபர்ட் போட்டு நாங்கள் பண்ணியிருக்கோம். நோ காம்ப்ரமைசஸ் ஃப்ரம் ஆர் எண்ட். உங்களுக்கும் படம் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்றீங்க. ஸோ அதே மாதிரி அந்த சப்போர்ட்டை நீங்க வந்து பிரதிபலிச்சு ஆடியன்ஸ்க்கும் அது போய் சேர வைக்கிறது உங்களுடைய ரிக்வெஸ்ட் ஃப்ரம் அஸ். ஸோ ஐ ஹோப்
you shower us all the blessings and Jigri Dost becomes a huge success. Thank you so much. எல்லா பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஏன்னா பின்னாடி இருந்து சும்மா நோண்டிக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. விஜய் டிவில பண்ணி முடிச்சு அப்புறம் அதுக்கப்புறம் என்னடா பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஜிகிரி தோஸ்த் பண்ணியிருக்கேன், கண்டிப்பா பெருமையா சொல்லிக்கலாம். ஏன்னா எல்லாத்துலயும் மொட்டராஜேந்திர மாதிரி பாப்பா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவேன். இந்த படத்துல வந்து தம்பி நம்ம அரண் பிரதர் வந்து சொன்னாரு, பிரதர் நீங்க மொட்டராஜனா பண்ணாதீங்க, சரத்தா பண்ணுங்க அப்படின்னு சொன்னாரு. அதுவே வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஜிகிரி தோஸ்துல வந்து இவங்களோட நானும் ஒரு தோஸ்தா வந்து ஜாலியா வந்து படத்தை பண்ணி என்ஜாய் பண்ணி பண்ணோம். நீங்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க சப்போர்ட் பண்ணீங்கன்னா தான் எங்களுக்கு வந்து ஒரு சிறிய வெற்றியாவது கிடைக்கும் நம்பி நாங்க வந்து இந்த படத்தை பண்ணியிருக்கோம். அந்த சிறிய வெற்றியா பெரிய வெற்றியான்னு வந்து நீங்க எழுதுற எழுத்துலயும் தான் இருக்கு, நீங்க சொல்ற விதத்துல தான் இருக்கு. ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். வர 22 எல்லாருமே வந்து படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நன்றி. ஃபைனலி ஒரே ஒரு விஷயம் சொல்லுங்க. நாங்கள் எங்கள் டீமோட ஆவரேஜ் ஏஜ் வந்து 29 வயசுக்குள்ளதான். இது வந்து நிஜமாவே யங்ஸ்டர்ஸால எடுக்கப்பட்ட படம். ஸோ எல்லா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் கட்டாயம் தியேட்டர்ல வந்து பாருங்க. ஏன்னா இந்த 2K கிட்ஸுக்காக 90s கிட்ஸ் எடுத்த படம். ஆமா, அதனால வந்து எல்லாரும் படம் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. ஒரு பெரிய இது ஸ்டார்ஸ் ஆர் மேட் இன் தியேட்டர்ஸ். ஸோ நீங்க தியேட்டர்ஸ்ல வந்து உங்க ஃபேமிலி, இது ஒரு க்ளீன் யூ சர்டிஃபிகேட் ஃபிலிம். ஸோ உங்க ஃபேமிலியோட உங்க குட்டி குட்டி குழந்தைங்களோட எல்லாம் ஜாலியா இந்த கிறிஸ்மஸ் ஹாலிடேஸை தியேட்டர்ல கொண்டாடுங்க. ஜிகிரி தோஸ்தோட லெங்க்த்தும் ரொம்ப 2 hours தான், ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும். and be value for your money. Thank you so much all my press friends. Thank you. அண்ட் இன்னொன்று, இந்த வர ஃப்ரைடே வந்து டிசம்பர் 22 உங்க எல்லா ஜிகிரி தோஸ்தோட சேர்ந்து எங்க படம் ஜிகிரி தோஸ்த் பார்க்க வாங்க. அண்ட் இல் பி அ கிரேட் சக்சஸ். நீங்க கொடுக்குற ஒரு ஃபீட்பேக், நீங்க படம் பார்த்து நீங்க அந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் எப்படி நீங்க ஒரு ரிவ்யூ கொடுக்க போறீங்கன்னு பொறுத்து தான் இந்த படம் ஒரு பெரிய வெற்றியா வரும்னு நான் எதிர்பார்க்கிறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஆல் எல்லாருக்குமே. தேங்க்யூ ஸோ மச். இந்த படம் பார்த்த பிறகு நீங்க ஜிகிரி தோஸ்தோட வர்ற மாதிரி நீங்க எல்லாரும் ஜிகிரி தோஸ்தாவே இருப்பீங்க. அந்த அளவுக்கு பர்ஃபெக்டா இருக்கும். இந்த ஜிகிரி தோஸ்துங்கிற படம் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைறதுக்கு மட்டும் இல்ல, இது பாக்குறவங்களுக்கு எல்லாமே இப்ப நாங்க எல்லாம் ஒரு ஜிகிரி தோஸ்த் தான். அது மாதிரி நீங்க எல்லாரும் ஜிகிரி தோஸ்தோட வந்து இந்த படம் பார்த்து ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கணும்னு நான் அன்பா வேண்டிக் கொள்கிறோம். தேங்க்யூ. மேம் ஜிகிரி தோஸ்த் மேம் எங்க தாத்தா இல்ல எங்களுக்கு தெரிஞ்ச ஜிகிரி தோஸ்த்னா பார்த்தா இந்த 2K கிட்ஸ் இல்ல பசங்களுக்கு மட்டும் இல்ல எல்லா எல்டர்ஸ்க்கும் போகும். ஏன்னா அவங்களுக்கும் யாருக்கு வேணாலும் படம் பார்க்கலாம். ஒரு பர்டிகுலர் ஏஜுக்குன்னு பார்த்து நாங்க எடுக்கப்பட்ட படம்லாம் இல்ல. இது எல்லாருக்குமே போகும். உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நாங்க ப்ரிவியூலாம் போடும்போது டைரக்டர் SP முத்துராமன் சார் படம் பார்த்தாரு. அவருக்கு 88 வயசு. அவர் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு ஏன்னா நல்ல ஃபீட்பேக்லாம் கொடுத்ததுனாலதான் எங்களால் படம்லாம் நல்லபடியா எடுத்து முடியும். ஸோ 88 வயசு ஒரு பெரிய லெஜெண்டரி டைரக்டரே என்ஜாய் பண்ணிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி மேம் மேம் ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் இல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது ஹேக்கிங் வந்து ஒரு தப்பான விஷயத்துல காட்டல. எங்களுக்கு இவரு இந்த ஹேக்கிங் பண்ண விஷயங்கள் வந்து இந்த நேவி அந்த போலீஸ் ஆஃபீஸர் அவங்களுக்கான சும்மா ஒரு ப்ராஜெக்டா தான் செய்யப்பட்டது படம் அது. பட் ஆனா அதுல ஒரு 3 ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளவு க்ளோஸா இருக்காங்க, அவங்க எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்காங்க, அவங்களோட பாசிட்டிவிட்டி எவ்வளவு எந்த அளவுக்கு போகுது, அதுக்கான ஒரு விஷயங்கள் தான் நாங்க பண்ணிருக்கோம். யூத்தோட பவர் என்ன, இந்த யூத்தோட பவர் என்னன்னு நாங்க 3 ஃப்ரெண்ட்ஸ் ஒன்னா சேரும்போது ஒரு எவ்வளவு பெரிய மேட்டரை வெளியே கொண்டு வர முடியும்ன்றது தான் இந்த படம். 3 ஃப்ரெண்ட்ஸ் சேரும்போது எப்படி இருந்தா ஒரு 3 கோடி ஃப்ரெண்ட்ஸ் இருந்தா என்ன சேஞ்ச் நம்ம கண்ட்ரி கிடைக்கும்ன்றது தான். அண்ட் இந்த ஹேக்கிங் வந்து சப்போர்ட் பண்ணிலாம் நாங்க எதுவும் பண்ணல, அதுவும் சொல்லிடுறோம். கண்டிப்பா தாக்கு பிடிக்கும்னா எங்க ஆல்ரெடி 50+ ஸ்கிரீன்ஸ் கொடுத்துருக்காங்க. சென்னையில வந்து ஆல்மோஸ்ட் எல்லா மால் தியேட்டர்ஸுமே given us good shows. பேருக்கு நைட் ஷோ காலையில் ஷோலாம் கொடுக்காம நல்லா 4 மணி ஷோ 7 மணி ஷோலாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் இப்பவே நீங்க போய் உங்க கையிலே புக் பை ஷோ இருக்கும், டிக்கெட் நியூ ஆப் இருக்கும். ஆல்மோஸ்ட் பாதி டிக்கெட்ஸ்லாம் போயிருச்சு, கொஞ்சம் பாதி டிக்கெட்ஸ்லாம் போயிருக்குது. எனக்கு ஷாக்கிங்கா இருந்தது, என்னடா எப்படி இது அப்படின்ற மாதிரி. ஸோ கண்டிப்பா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எங்களுக்கு அண்ட் உங்களோட பாசிட்டிவ் வேர்ட் ஆஃப் மவுத்ல எந்த படம் ஓடாம இருந்திருக்கு, நீங்க பாசிட்டிவா நீங்க எழுதும் போது கண்டிப்பா இந்த 50 ஸ்கிரீன்ஸ் 60 ஸ்கிரீன்ஸ்ன்றது 200 ஸ்கிரீன்ஸா கூட மாற வைக்கும் உங்களோட பேனாவோட பவர் ஒரு கேமராவோட பவர். சொல்லுங்க சார். இல்ல பிக் பாஸ்க்கு அப்புறம் இதுக்கு முன்னாடி நான் டான் படம் பண்ணியிருந்தேன். அதுல வந்து சின்ன ரோல் தான் பண்ணியிருந்தேன் நான். இல்ல அதுதான் சொல்ல வந்துடுறேன்.
ஏன்னா பென்சில் படத்துல வந்துட்டு ஒரு வில்லனா ஸ்டார்ட் பண்ணி போயிட்டே இருந்தது. அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஒரு கொஞ்சம் பிரேக் வந்தது. கொஞ்சம் பிரேக் அப்புறம் தான் பிக் பாஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணி பண்ண ஆரம்பிச்சேன். பிக் பாஸ் பண்ணதுக்கு அப்புறமும் எனக்கு ஒரு கொஞ்சம் கேப் இருந்தது, ஒரு 2 வருஷம் கேப் இருந்தது. அந்த கேப்ல வந்து நான் ரொம்ப நாளா தேடிட்டு இருந்தேன். பட் ஆனால் கரெக்டான எனக்கும் வாய்ப்பும் எதுவும் வரல. கரெக்டாக படம் பண்றதுக்கு எனக்கு வாய்ப்பு வரல. பட் ஆனால் இவரோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து என்கிட்ட வந்து இந்த மாதிரி என் ஃப்ரெண்ட் ஒரு கதை வச்சிருக்காப்ல, கேட்டு பாருன்னு சொன்னாரு. கேட்கும்போது ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு ரிவ்யூ அண்ட் இவர் சொல்லும் போதே அது ஒரு ரிவ்யூ மாதிரியே எனக்கு இருந்தது. ஏன்னா ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவா இருந்தது அண்ட் குட் ஃபீல். அண்ட் ஃப்ரெண்ட்ஷிப் படம் வந்து கொஞ்ச நாள் ஆச்சு வந்து கூட. ஸோ அந்த ஃப்ரெண்ட்ஷிப் படம் வந்து அந்த ஃப்ரெண்ட்ஷிப்னஸ் ஒரு குட் ஃபீல் படம், அது எல்லாமே ஒரு பேக்கேஜா எனக்கு வந்து கரெக்டாக அமைஞ்சதா. ஸோ அமைஞ்சப்போ நான் ஏன் அது வேஸ்ட் பண்ணக்கூடாது, இந்த படம் பண்ண ஒரு பாசிட்டிவா இருக்கும், மேபி சக்ஸஸ் கூட ஆகலாம். ஸோ ஹோப்ஃபுல்லி தான் இந்த படம் பண்ணது. பட் எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் ஒரு படம் பண்ணனா இதுதான் அந்த படம். அது ஒரு குட் நோட்ல ஒரு நல்ல விதமா நடிச்ச ஒரு படமா இருக்கும். ஸோ இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் படம். இல்ல இதுல டபுள் ஹீரோன்னு பண்றதோட அப்படின்னு இல்ல, எனக்கு வந்து எல்லாரையும் சப்போர்ட் பண்ண இல்ல சரி ஓகே, எனக்கு வந்து எல்லாரையும் சப்போர்ட் பண்ணணும்னு ஒரு ஆசை இருக்கு. ஏன்னா நான் மட்டும் வளர்றத என் கூட இருக்கிறவங்களும் சேர்ந்து வளர்ந்தா அது இன்னும் கொஞ்சம் ஒரு பாசிட்டிவா இருக்கும், ஒரு பெரிய விஷயமா இருக்கும். ஸோ டேரக்டர் இவரும் வந்து இந்த படத்துல நடிக்கிறேன்னு சொல்லும் போது எனக்கு நான் வந்து இவர்கிட்ட சொல்ல நீங்க நடிக்கிறீங்க, நீங்க வேண்டாம் நான் மட்டும் நடிக்கிறேன் அந்த மாதிரி நான் சொல்லியிருக்கேன். பட் அதை விட்டுட்டு அந்த மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க என்ன அப்படின்னா இல்ல இப்ப இருக்கிற காலகட்டத்துல சிங்கிள் ஹீரோ அப்படிலாம் இல்லாம ஒரு இப்போ எவ்வளவோ வந்துட்டு எல்லாருமே ஒரு கொலாபரேட் பண்ணி தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ சலார் வருது, சலார்லயும் வந்து பாருங்க பிரபாஸ் நடிச்சிருக்காங்க, பிருத்திவிராஜ் சார் நடிச்சிருக்காங்க, சஸ்பென்ஸா யாஷ் கூட நடிச்சிருக்கலாம்னு சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது சின்ன அவங்களே இப்படி சேர்ந்துலாம் நடிக்கும் போது நாங்களாம் யாரும் இல்லை, இப்ப துக்கடா பசங்க இப்பதான் வரும், சேர்ந்து நடிக்கும் போது அதுல ஒரு இதுதானே சார், சேர்ந்து ஒரு பாசிட்டிவா ஏதாவது பண்ண முடியும் அப்படின்றத. இது வித்தவுட் ஈகோ அப்படின்ற ஒரு விஷயம் எதுவுமே கிடையாது. ஓகே இங்க ஷூட்டிங்லேயே வந்து பார்க்கும்போது ஓகே இந்த டைலாக் நாங்கள் பேசிக்கிறோம், இது பேசி ஒரு கிவ் அண்ட் டேக் இருக்கும். ஸோ அதுதான் ஒரு மைண்ட் செட். இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்டீரியோ டைப்பா ஹீரோ நான் தான் இருக்கணும், சைட் கிக்கா இவங்க தான் இருக்கணும் அப்படிலாம் கிடையாது. இது எல்லாருமே அந்த கண்டென்ட்டை படத்தை மூவ் பண்ணணும். கண்டென்ட் தான் ஹீரோ. பண்ணிட்டு இருக்கனால அவங்க ஷூட்டிங்ல கொஞ்சம் பிஸி ஆயிட்டாங்க. சோ அவங்க வராதனால அது ஒரு மடிப்பு நாங்களும் கேட்டுக்கிறோம். இல்லாதனால அம்மாவோட கேரக்டரா டேரக்டர் சார் அம்மா கேரக்டர் ஏன் அப்டேட் இருந்துச்சுன்னு கேக்குறாங்க. இல்ல மேம், கதைக்கு அவங்க வந்து அவங்க கேர்ள் ஃப்ரெண்டா பண்ணிருக்காங்க. செகண்ட் ஹாஃப்ல ஒரு முக்கியமான ட்விஸ்டே அவங்கனாலதான். அது நீங்க படம் பார்க்கும்போது தெரிஞ்சு இல்ல. அதுக்கப்புறம் அவங்களை எதுக்கு அமைச்சிருக்காங்க, அந்த இன்னொரு ஆளை ஸ்டாப் பண்ணுறதுக்காக தான். அதை ஸ்டாப் பண்ணி முடிச்சிட்டாங்களே, அதுக்கு மேல அவங்க கேரக்டர் அவ்வளவு. அதான் லாஸ்ட்ல நீங்க வெளியே வந்துட்டீங்க சீக்கிரமா, என்கரேஜ் நீங்க பார்க்க மாட்டீங்க. என்கரேஜ்ல வந்து ஒவ்வொரு கேரக்டருக்கும் அந்த டிரைவர் இருக்காருல்ல அவர் கூட என்னவா அதுக்கு ஒரு எண்ட் கொடுத்துருக்காங்க, ஜஸ்டிபிகேஷன். எவ்ரிபடி ஹஸ் an சார். அப்ப சங்கர் சார் ஆமா சங்கர் சார் கிட்ட நான் ஒர்க் பண்ணேன். அவர் பிரம்மாண்டமான டைரக்டர் தான், உண்மைதான். ஏன்னா இது அவரு இது நான் சிம்பிளா ஜாலியா இருக்கணும்னு பாக்குறேன். இன்னொன்னு நான் ஹீரோ நடிக்கணும்னு ஆசைப்படுறேன். ஸோ அப்படி இருக்கும்போது எனக்குன்னு ஒரு பட்ஜெட் இது இருக்குது. அதுல தெளிவா எனக்கு கிடைச்ச வாய்ப்பை நான் எப்படி கரெக்டா பயன்படுத்துறமோ அப்படி நான் பயன்படுத்திருக்கேன். படம் பார்க்கும் போது உங்களுக்கே லைக் அது உங்களுக்கு கிளியரா தெரியும். டெஃபினட்டா இது உங்களோட 190 rupees 170 rupees நீங்க கொடுத்து பார்க்கும்போது டெஃபினெட்லி இட் பி வெரி வெரி என்டர்டைனிங். ஏன்னா என்டர்டைன்மெண்ட் கோஷன்ட்ல இந்த படம் ரொம்ப ஹை. ஸோ அதனால கம்பேரிசன்ஸ் வேணாம். அவர் வந்து எங்கேயோ இருக்கிறாரு அண்ட் என்னோட டீச்சர், அவங்க டீச்சர்கிட்ட போயிட்டு டீச்சரும் ஸ்டூடெண்ட்டும் நீங்க கம்பேர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் கொண்டு அவரோட நாங்க வந்து இது வரைக்கும் எந்த ஒரு பெரிய செலிபிரிட்டிஸ் கிட்டயும் நாங்க போய் இது பண்ணல. மக்களை நம்பி இருக்கோம். கண்டிப்பா மக்களை எங்களுக்கு பெரிய மாபெரும் வெற்றி கொடுப்பாங்க. அப்ப சார்கிட்ட போய் நான் ஒரு ஆசீர்வாதம் வாங்குவோம். கண்டிப்பா இது சொல்லும் போது எனக்கு ஒரு விஷயம் சொல்றது என்னன்னா, இவர் கேட்ட சங்கர் சார் கிட்ட பண்ணி பிரம்மாண்டமா ஏன் பண்ணலன்னு. ஆனா இது எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன ப்ரொடியூசருங்கிற லெவல்ல இது ஒரு பிரம்மாண்டம் தான், புரியுதா? அது இல்லாம இவரு ஒரு ஆஸ் எ டைரக்டர் இவரு ஒரு ப்ரொடியூசருக்கு வேதனை இல்லாம அந்த படம் முடிச்சிருக்காரு. அதுதான் ஒரு பெரிய விஷயம். நான் வந்து இதுக்கு முன்னாடி 2 படம் பண்ணியிருக்கேன். அந்த 2 படம் வேதனை ஒன்றும் இல்லை. ஆனா இந்த படமும் எனக்கு தமிழ் சினிமா உலகத்தில் நான் வந்து ஒரு மலையாளி,
எனக்கு கேரளாவில் நிறைய படம் எடுக்கலாம், ஆனால் நான் தமிழில் வந்து எடுத்திருக்கேன்னா நான் தமிழை ரொம்ப நேசிச்சிருக்கேன். அதனால அரணை மீட் பண்ணும்போது நான் நினைச்சதுக்கும் மேலே அவர் பண்ணியிருக்காரு. ஏன்னா எனக்கு வந்து நிறைய விஷயங்கள்ல வேதனைகள் வரும்போது அந்த வேதனைகளை, அந்த சோதனைகளை சாதனைகள் ஆக்க முடிஞ்சது அரண்னால தான். அதனால இன்னைக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். இந்த படம் பார்த்து நான் இறங்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ஆனா நான் எல்லா வித ப்ரொடியூசர், ஒரு ப்ரொடியூசரோட வேதனை உங்களுக்கு ப்ரெஸ் ஆளுகளுக்கு நல்லா தெரியும். அந்த வேதனை எனக்கு இவர் கொடுக்கல. அதனால எனக்கு எல்லா வித பிளெஸ்ஸிங்கும் நான் இவருக்கு கொடுக்குறேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச்.